பாரு நல்லா வடியை போட்டுருக்கேன், தண்ணி பூரா இருத்துட்டேன். இதை நல்லா உணர்த்திட்டு அதுக்கப்புறம் இதை வறுத்து இதில் 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து, பாகு வர வேண்டாம், வெல்லம் நல்லா கரைஞ்சா போகும். அதை அரைச்சி ஒவ்வொன்றா காட்டுறேன். இது இப்போதைக்கு வடியை போட்டு உணர்த்திட்டு வரேன். இப்போ பாருங்கள், தினையை எடுத்து 3 ட்ரிப் நல்லா களைஞ்சுண்டு வெயிலில் உணர்த்தி கொண்டு வந்திருக்கேன். நல்லா வறுத்துட்டுருவோம். நல்லா வறுத்துக்கணும். அதுலேயே 1 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை பாகு காய்ச்ச வேண்டாம், ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சூடு வர வறுத்துட்டுலாம், அப்போ தான் பவுடர் ஆகும். இது இரும்பு சத்து இருக்குது. தினையெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாருமே சிறுதானியங்கள் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறாங்க. உடம்பு நல்லா இலைக்கும். இரும்பு இதில் வெள்ளத்தை இரும்பு சத்து இருக்கிறதுனால இதை எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகளுக்கு தினம் 1 2 லட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா வளர்ச்சிக்கு நல்லா சத்து நல்லாயிருக்கும். இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் வெல்லத்துக்கு. இதை ஆறட்டும், பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறட்டும். இதை வறுத்து வச்சுட்டுருக்கோம். 6 நாட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். கரெக்டாக 1 டம்ளர் தினைக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். வெல்லம் நல்லா கரையட்டும். பாகு வேண்டாம், ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது 6 நாட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஏலக்காய் இது ஏலப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஏலப்பொடி போட்டுக்கலாம். மாவா நாட்டு கொஞ்சம் கொதிச்சு கெட்டியாகும் பத்தையெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் போதும். பாகாக வரணுங்கிறது இல்லை.
போகிறோம், ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும், வடிகட்டி அதை விட்டுக்கலாம். அது மாவு பண்ணதுட்டு நல்லா இதை ஆறினாட்டி இன்னும் கொஞ்சம் ஆறணும், சூடாக இருக்குது. மிக்சியில் அரைச்சிட்டு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி விட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு நெய் வந்து 2 ஸ்பூன் இதில் விட்டுக்கலாம், மாவில். ஆனால் நெய் வாசனையாக இருக்கும். கொஞ்சம் ஆறுநாட்டு காட்டுறேன். ஏலக்காய் போட்டு அரைச்சிடுறேன். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. 1 டம்ளர் மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு இதில் 1 டம்ளர் வெல்லம் எடுத்துட்டு இருக்கோம். கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டு அதுலேயே அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் வாசனையாக இருக்கும். தென்னை லட்டு இது வேணுங்கிறவா நான் ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். இதுக்கு எங்கிட்ட திருப்பூரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னை லட்டு, சாம முறுக்கு இதெல்லாமே நான் என்கிட்ட இருக்குது. நான் முறுக்கெல்லாம் வந்து எண்ணெய் வந்து 2 ட்ரிப் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டேன், கொட்டிடுவேன். இது வந்து நமக்கு வெள்ளை சர்க்கரைலாம் போடல, வெல்லம் தான் போடுறோம். பாருங்க, தென்னை லட்டு, சாம முறுக்கு, அப்புறம் வந்து குதிரைவாளி முறுக்கு இதெல்லாம் நான் வந்து பண்ணுறேன். திருப்பூரில் வேணுங்கிறவா நான் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் கடைகளுக்கெல்லாம் போடலை, போட்டோன்னே நான் கடைக்கு சொல்கிறேன், கடை பேர் சொல்கிறேன். அது மாதிரி இன்ஸ்டன்ட் மாவெல்லாம் போடலான்ட்டுங்க. இட்லி, குதிரைவாளி மாவு அப்படின்னு எல்லா சிறுதானியங்களும் கலந்து இட்லி, தோசை அந்த மாதிரி வாக்குற மாதிரி பணியாரம் அந்த மாதிரி போடலான்ட்ருக்கேன். இதோ பாருங்கள், தென்னை லட்டு பாருங்கள். புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.